ஒரு நல்ல நான்வெஜ் லன்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புன இடம் தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸு. சரி போகலாம், பக்கத்துலேயே இருக்குது போகலான்ட்டு போனால் சூப்பராக இருந்தது. எனக்கும் அங்கே இருக்கிற ஒரு அக்காவுக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட். ஏன்னா அங்கே ஒரு நிறைய இடத்துல வந்து நட்டிருந்தாங்க. அது வந்து முந்திரி செடி மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், அவங்க யூக்லிப்டஸ் மரம்னாங்க. அது கிடையவே கிடையாதுன்னு, ஏதோ தைல மரம்னாங்க. கடைசியில் ஆர்கியூமெண்ட்டோடையே அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே கவர் பண்ணிகிட்டே போனேன். கடைசியில் ஆனால் அது வந்து இலை வந்து பென்சில் செய்கிற மரம் அப்படின்னாங்க. அது ஒன் ஆஃப் த வெரைட்டினாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் போனோம். பாருங்கள், அவ்வளோ பெரிய மண்ணெல்லாம் சுரண்டி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது. அந்த மண் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அது கிட்டக்க காமிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நடுப்புற கூழாங்கல் லேயர்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருக்கே, ஒரு நல்ல ஹில் ஃபீல் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தா எல்லா நாயும் மற்றவங்களுக்குலாம் வந்து கூட நாராசனமாக இருந்ததா இல்லை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. எனக்கு என்னமோ எல்லோரும் என்னை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. தனித்தனியாக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சைடில் இருக்கிறலாம் கொஞ்சம் ஃபெரோஷியஸ் டாகாக இருந்தாங்க. இங்கே இவங்களுக்குலாம் ஏசி இருக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஏசி ரூம் பக்கத்துலேயே இவங்கெல்லாம் இருந்தாங்க. கோல்டன் ரெட்ரீவரும் அந்த இஷுஷுவும் இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆசையாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்தா கிளி வந்து அவ்வளோ பெரிய கிளி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயுமே குட்டி குட்டி இது இந்த டாக்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்க டாக்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் அதில் குட்டி ஹஸ்கி டாக் இருந்தது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இந்த பெரிய டாக் இருக்கிறதுக்கெலாம் வந்து யாராவது கூட துணைக்கு வரணுன்னாங்க. அவங்களோட தான் போயிருந்தோம். அங்கே பாருங்கள், அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் எப்படி குதிக்கிறான்னு. நல்லா எல்லா நாயும் இருந்தது. கோம்பை, சிப்பிப்பாறை, அப்புறம் வந்து ராஜபாளையம், அப்புறம் கிரேட் டேனு, இன்னும் நிறைய பேர் தெரியாத பேர்லாம் இருந்தது. ஆனால் மோஸ்ட்லி இந்தியன் ப்ரீட் தான் இந்த ஃபார்மில் நிறையா இருந்தது. பக்கத்தில் உள்ள ஃபார்ம் போனோம், அங்கே தான் நிறைய ஃபாரின் டாக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி பயமாக இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக சத்தம் போடுற மாதிரி இருந்தது. அது குலைக்கிறத பார்த்தாலே ரொம்ப பயமாக இருந்தது. அடுத்த வீடியோவில் அதை காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு பிடிக்காத நாயின்னா அது வந்து இந்த நாய் தான். பேர் என்ன, அந்த லேப்ரடார் நாய் மட்டும் எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்காது. அது மட்டும் கொஞ்சம் கோழியில் எப்படி போந்தா கோழி, அது மாதிரி நாயில் வந்து லேப்ரடார் சும்மா சாப்பிட்டுட்டு படுத்துருக்கோம். ஜிங்குன்னு வாலாட்டும். வேறு எதுக்கும் அது யூஸ்லெஸ் அது. இதுங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாட்டு கொட்டாய் இருந்துச்சு, அங்கே போனோம். இவர் ரொம்ப கோவக்காரர் தான், கிட்டக்க போகாதீங்கன்ட்டாங்க. நல்லா இருந்தார், அழகாக இருந்தார். கண்ணும் அவங்க மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன்லாம் இருந்தது, அதை பார்க்க போனோம். நிறையா விரால் மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீனும் கோழியும் காமிக்கிறேன்.